இந்த இழைகள் பாத்தீங்கன்னா அப்படியே சில்வர் கலரா இருக்கும், நல்லா வடிஞ்சு வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கிற ஒரு மலர் அது. நீங்க பாத்தீங்கன்னா வானத்துக்கு அதுக்கும் பக்கத்துல நெருக்கத்துல இருக்கும். சீட்ஸ் பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் சீட்ஸா இருக்கக்கூடியது. அதுக்கு பின்னாடி டெய்ல் இருக்கும். இது என்னன்னா ஒரு உறுதித்தன்மை. சீடுன்றது பாத்தீங்கன்னா உறுதித்தன்மை கொடுக்குது, பாஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். சீடுன்றது கடந்த காலம், விந்துன்றதை வந்து கடந்த காலத்தை குறிக்கக்கூடியது. டைமண்ட் ஷேப்ல இருக்கும் விதைகள். டைவ் பண்ணி உள்ள போய் விதை விழும். ஏறக்குறைய மரம் இனத்தை சேர்ந்தது. கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒன் ரூட் அந்த மரம் பாத்தீங்கன்னா கீழே வந்து கிளைம்பர்ஸ் சொல்லக்கூடிய கொடி இனத்தை சேர்ந்த மரம் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய மரத்தை வந்து அப்படியே அணைச்சிக்கிட்டு அது ஸ்பைரல் மாதிரி சுத்தி 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 போய் மேல போய் அந்த மரத்தோட எண்டுல இருந்து மேல போய் வானத்தை பார்த்துட்டு இருக்கும். கீழே வேறு ஒரே வேறு இருக்காது. அந்த ட்ரங்க்னு சொல்லக்கூடியது. தண்டு வந்து ஒரே தண்டா இருக்க. கீழே வந்து 15-20 கிளை கூட கீழே இருந்து வேர்ல இருந்து ஃபுல்லா வந்து அதை அப்படியே கவ்விட்டு இருக்கும். ஒரு ரூட் வந்து கண்டுபிடிச்சு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த பெரிய ஸ்டெம், அதாவது உறுதியான எது தாய் ஸ்டெம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் கற்பனை வளமும். இவங்க எந்த இடத்துல இருந்து கற்பனைன்னு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தடுத்த நிலையில வந்து கற்பனை போயிட்டே இருக்கும்.